நான் வெயிட் லாஸுக்காக எவ்வளோ டயட்ஸ் ட்ரை பண்ணிட்டேன். என்னால அந்த ஹங்கர் இஷ்யூனால எந்த டயட்டையும் ஃபாலோ பண்ண முடியல கன்டினியூஸா. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ டயட் அப்படின்னா நெறைய பேர் என்ன பண்றோம்னா, காமன் மிஸ்டேக் அப்படின்னா, நம்ம சாப்பிட்டுட்டு இருந்த குவான்டிட்டிய வந்து டிராஸ்டிக்கா குறைச்சிர்றோம். இப்ப இந்த ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலான மீல்ல ஒரு 5 தோசை, இல்ல 5 சப்பாத்தி இந்த மாரி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா, இத வந்து நீங்க டயட் இருக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு உடனே, அந்த குவான்டிட்டிய வந்து 1ஓ, 2ஓ கூட சட்னியோ, சாம்பாரோ வச்சு சாப்பிட்றீங்க. இதில என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே லோட்ஸ் ஆஃப் கார்ப் மட்டுமே நீங்க எடுத்துட்டு இருந்தீங்க. அந்த கார்போட குவான்டிட்டியும் இப்போ வந்து குறைச்சிட்டீங்க அப்படின்னா, சாப்பிட்டு 1 ஆர் 2 ஹார்ஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா பசி எடுக்க தான் செய்யும். ஏன்னா, உங்களோட அந்த மீல் வந்து பேலன்ஸ்டா, ப்ரொபோர்ஷனா இல்ல. அதுக்கு பதிலா என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா உங்களோட மீல் பிளேட்ட நீங்க வந்து டிசைன் பண்ணும்போது, அதில ப்ராப்பரான போர்ஷன்ல கார்ப்ஸ், புரோட்டீன், ஃபைபர் இருக்கான்னு பார்த்து சாப்பிடும்போது தான் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா, அன்லிமிட்டட் டூ லிமிட்டட் ஓகே போர்ஷன் கண்ட்ரோல் பண்றீங்க. பட் அத வந்து பேலன்ஸ் பண்ண தெரியணும். இப்ப நீங்க சப்பாத்தி வந்து 2ஆவோ, 1ஆவோ ஆக்குறீங்கன்னா, அது கூட புரோட்டீன் ஆப்ஷனா எய்தர் தால், இல்ல பன்னீர், இல்ல சோயா, இல்ல நான்வெஜ் உங்க ஆப்ஷன்னா அதுக்கு தகுந்த ஆப்ஷன். இந்த மாரி கூட ஒரு கர்டு, அப்புறமா வந்து ஃபைபர்க்காக வெஜிடபிள்ஸு இந்த மாரி நீங்க எடுத்துக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஹங்கரோ, கிரேவிங்கோ சப்ரஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி இல்லன்னா வந்து ஜஸ்ட் பை குவான்டிட்டிய குறைக்கிறதால உங்களால டயட் ரொம்ப நாளைக்கு சஸ்டெயின் பண்ண முடியாது. அன்லிமிட்டட் டூ லிமிட்டட் ஓகே. அத பேலன்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கும்.